வணக்கம். பார்கோட்ஸ். இந்த பார்கோட்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஒரு சில சின்ன சின்ன சந்தேகங்கள் இந்த பார்கோட்ஸ் பற்றி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பார்கோட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, அதை வாங்கி பயன்படுத்தலாமா? அதே மாதிரி பார்கோட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கே, எங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த பார்கோட் சூட் ஆகும், பார்கோட்ஸை ரினியூ பண்ணணுமா, இந்த மாதிரி பார்கோட்ஸ் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நம்ம கிட்டத்தட்ட ஒரு FAQ பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பார்கோட்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ், அது என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அதே மாதிரி இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர், இது அத்தனையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லeintelligensia. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல பார்கோட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பார்கோட்ஸ் அப்படின்றது மிஷினால் ரீட் பண்ணக்கூடிய ஒரு கோடுங்க. இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், கீழே நம்பர்ஸ் இருக்கும். இதை பார்கோட் ரீடர் மூலிமா ரீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். கம்ப்யூட்டர் அதை டீகோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுதான் பார்கோட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பார்கோட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது சூப்பர் மார்க்கெட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், மால்ஸ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே பொருட்களை விற்கிறதுக்கும் ஈஸியாக பில்லிங் பண்ணுறதுக்கும் இந்த பார்கோட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பயன்பாட்டில் இருக்குங்க. அடுத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பார்கோட்ஸ் பற்றின பொதுவான சந்தேகங்கள் என்னென்ன ஒன்று பார்த்துடலாம். முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கே, அதில் எங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த பார்கோட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்கோட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EAN 13, UPC பார்கோட், கோட் 13, கோட் 128, கோடா பார், இப்படி நிறைய பார்கோட்ஸில் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இதில் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பார்கோட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா EAN 13 அப்படின்ற ஒரு பார்கோட் ஸ்டாண்டர்ட் தான் இந்தியாவில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்பாட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு FMCG ப்ராடக்ட், இல்லை வந்து ரீட்டைல் ஸ்டோரோ, இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ உபயோகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் விற்கிறீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய பார்கோட் அப்படின்றது இந்த EAN 13 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் தான். அடுத்து இந்த பார்கோட் பற்றி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நிறைய இடங்களில் பார்கோட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, ஃப்ரீ பார்கோட்ஸ் அப்படின்ற பேரில் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் வாங்கலாமா, இது உபயோகப்படுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. இந்த பார்கோட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னென்னா சாஃப்ட்வேர் மூலிமா ஜென்ரேட் பண்ணக்கூடிய பார்கோட்ஸ் தான். ஸோ இந்த பார்கோட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும்தான் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த சாஃப்ட்வேர் மூலிமா எந்த சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ணிங்களோ அந்த சிஸ்டமில் மட்டும்தான் இது ரீட் ஆகும். ஸோ இது எந்த இடத்துக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேர் ஹவுஸோ, இல்லை நீங்கள் ஒரு குடோனோ வச்சுருக்கீங்க, அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ பார்கோட்ஸ் பயன்படுமே தவிர, இது உங்களுடைய குடோன்லேருந்து, உங்களுடைய வேர் ஹவுஸ்லேருந்து, உங்களுடைய கம்பெனிலேருந்து வெளியே போகுது அப்படின்றப்ப வெளியே இருக்கக்கூடிய ரீட்டைல் ஸ்டோரில் இது ரீடே ஆகாது. இந்த பார்கோட் ரீடர் மூலிமா ஸ்கேன் பண்ணால் எந்த ஒரு தகவலுமே இருக்காது. அதனால் இந்த பார்கோட்ஸ் எதுவுமே நீங்கள் வெளியே, அதாவது உங்களுடைய ரீட்டைல் பர்பஸ்க்காக நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. இது வெறும் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்காக பயன்படுத்தக்கூடிய பார்கோட்ஸ் தான் இந்த ஃப்ரீ பார்கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பார்கோட்ஸை எங்கே வாங்கணும், இது எப்படி வாங்கணும் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே இங்கே வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் டயல் பண்ணுங்கள், உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்க்கப்படும். அடுத்து இந்த பார்கோட் பற்றி பொதுவாக நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோடை ரீசைஸ் பண்ண முடியுமா, அதாவது பெருசாவோ இல்லை சின்னதாவோ மாற்ற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. எஸ், இது தாராளமாக மாற்றலாம். கொஞ்சம் இதை வந்து சைஸை வந்து வேரி பண்ணலாம், அதாவது கொஞ்சம் பெருசாவோ இல்லை கொஞ்சம் சின்னதாவோ மாற்றலாம். ஆனால் இது அந்த பார்கோட் ரீடரில் ரீட் ஆகக்கூடிய சைஸில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அட்டடபி முழுக்க இவ்வளோ பெரிய பார்கோட் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த பார்கோட் ரீடரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ரெட் கலரில் லைட் வரும்.
அதுக்குள்ளே இருந்தால் தான் இது ரீட் ஆகுமே தவிர ரொம்ப பெருசாலாம் போட்டால் இந்த பார்கோட் ரீடரால் இந்த பார்கோடை ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி சின்னதாக்குறதும் சரிங்க. சின்னதாக்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் வரும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன மைன்யூட்டான எழுத்துக்களா அப்படிலாம் இருந்தால் பார்கோட் ரீடரால் படிக்க முடியாது. விசிபிளாக கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு விசிபிளாக இருக்கக்கூடிய சைஸில் இருந்தால் தான் இந்த பார்கோட் ரீடர்ஸால் பார்கோட்ஸை ரீட் பண்ண முடியும். ஸோ பார்கோடை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பார்கோட் ரீடரில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைட் அது படுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த ரெட் கலர் லைட்டால் விசிபிளாக அந்த பார்கோட்ஸை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணலாம். அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பார்கோட் பற்றின வர சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோட்ஸை நாங்கள் கலரில் பிரிண்ட் பண்ணலாமா, எங்களோட லேபிள் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலரை வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பதிலாக வேறு கலரில் வந்து மாற்றலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். எஸ், மாற்றலாம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோட் ரீடர் ரீட் பண்ணும்பொழுது அந்த பார்கோடில் இருக்கக்கூடிய பிளாக் லைன்ஸ் வந்து டார்க்காக இருந்தால் தான் இந்த பார்கோட் ரீடரால் ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் இல்லை டார்க் ப்ளூ அந்த மாதிரியான கலர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவே நீங்கள் வந்து ரொம்ப லைட்டான கலர்ஸ் இதில் பயன்படுத்த முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒயிட் அண்ட் பிளாக்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்பயுமே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணவே கூடாதுங்க. அதாவது ஒயிட் கலர் இருக்க இடத்துல பிளாக் கலரும் இல்லை பிளாக் கலரில் இருக்கிறதுல ஒயிட்டாகவும் நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்கோட்ஸ் வந்து ரீட் ஆகாது. ஸோ இது கலரில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கலர்ஸில் வந்து நீங்கள் போடலாம். ஆனால் அது வந்து நல்ல டார்க்காக ப்ரௌன், டார்க் க்ரீன், டார்க் ப்ளூ அந்த மாதிரியான கலர்ஸில் இருந்தால் தான் பார்கோட் ரீடர்ஸ் அதை ரீட் பண்ணும். அடுத்து இந்த பார்கோட் பற்றி இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும். என்னென்னா பார்கோடை ரினியூ பண்ணணுமா அப்படின்னு. நீங்கள் GS1 அப்படின்ற பிராண்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிராண்டட் பார்கோட்ஸ் அத்தனையுமே வருடம் ரினியூ பண்ண வேண்டிய பார்கோட்ஸுங்க. ஸோ நீங்கள் GS1 அப்படின்ற பிராண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எவ்ரி இயர் எந்த தேதியில் வாங்குறீங்களோ அந்த தேதியிலேருந்து அடுத்த 365 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பார்கோட்ஸை திரும்ப ரினியூ பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். இஃப் சப்போஸ் ரினியூ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் எதுவும் ரீட் ஆகாது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கட்டாயம் இந்த GS1 மூலிமா நீங்கள் வாங்கக்கூடிய பார்கோட்ஸை ரினியூ பண்ண வேண்டியது கட்டாயம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா பார்கோட்ஸ் பற்றினா நிறைய FAQs நம்ம பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கமும் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்கப்படும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.